ஆனால் எந்த வீடு தானே? என்னடா இது, ஒரு சிசிடிவி கேமராவோட காணோம்? ஒருவேளை மறைச்சு கிரிச்சு வச்சிருப்பாங்களோ? தப்பு பண்றவன் தானே சாட்சியை வச்சுட்டு பண்ணுவானா? வாடா. யாரா வேணும்? அண்ணா 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 காப்பாத்துங்கண்ணா, அண்ணா காப்பாத்துங்கண்ணா, என்னை கடத்திட்டு வந்துட்டாங்கண்ணா, அண்ணா காப்பாத்துங்கண்ணா. ஆமா. ஏய் ஏய், ஏய் வாடா. யாரா நீ? எம்மட்டா ஏய் பொண்ணு ஏறா. அம்மா என்னம்மா? என்னம்மா சொல்லு. ஒரு வேண்டுதல்மா. சுமங்கலிக்கு ஜாக்கெட் பிட் தரேன், இத வாங்கிக்கிறீங்களா? குடும்பேஸ்வரருக்காக தானம்மா, வாங்கிக்கிறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி நான் வரேம்மா. என்ன விளக்கேத்த போறியா? சாமி, இப்ப ராகு காலம் வந்துடுச்சு, இனிமே விளக்க ஏத்தக்கூடாது. சாமி, பதியை சேர விளக்கேற்றி பரமேஸ்வரனை கும்பிட்டாய், விதியை வினையை என் செய்வாய், பிரிவாய் பதியை சொல்லாலே. பதினா புருஷன் தானே? என் புருஷனை நான் பிரிய போறேன்னா ஏன் அப்படி சொல்றீங்க? விளக்கு அணைஞ்சுதே, நீ பார்க்கலையா? இல்ல, அது ஆண்டவன் சகுனம் காட்டுறான். உன் வார்த்தையால பெரிய போற. நல்லா வேண்டிக்க, விதி ஜெயிக்க போதா இல்ல நீ ஜெயிக்க போறியான்றத பார்க்கலாம்.
மா அபி ராகு காலம் வந்துடுச்சுமா, அதுக்கு முன்னாடி விளக்கேத்திட்டியா? ம் ஏத்திட்டேம்மா. அப்பாடா, குடும்பேஸ்வரருக்கு இந்த நேரத்துல விளக்கேத்துனா உன் பிரச்சனை எல்லாம் தீந்துரும் அபி. சரி, நீ வீட்டு கிளம்பு, நான் அப்புறமா பேசுறேன். ம் இன்னும் விளையாட கை வைக்கிறேன். விட்டுருங்க, வேண்டாம் விட்டுருங்க ப்ளீஸ். நான் இனிமே அப்படி பண்ண மாட்டேன், விட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். வேண்டாம். ஏய் நில்லு, எங்க போயிட்டு வர?
இது ஒண்ணும் ஹாஸ்டலும் கிடையாது, நீ வார்டனும் கிடையாது, சரியா? உன்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா? கையில என்ன? ஒண்ணும் இல்லையே. என்ன ஏய். இது? ரத்தம் தானே? பதில் சொல்லு. ஏய், ரத்தம்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, அது கிரீஸ், அவ்வளவுதான். இல்ல, இது ரத்தம் தான். நீ ஒருத்தனை துரத்தி துரத்தி ரோட்ல சாவடி அடிச்சல, அவன் உடம்புல இருந்து தெளிச்ச ரத்தம் தான் இது. அதை நான் என் கண்ணால பார்த்தேன். வெற்றி, என்னடா இது? என்னடா அபி, என்ன சொல்ற? நடு ரோடுமா, ஒரு ஜனம் கூட இவரை எதிர்கேள்வி கேட்கல. அடினா அடி, அந்த மாதிரி ஒரு அடி. அந்த பையெல்லாம் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அவன் அப்படியே பணத்தை தூக்கிட்டு போற மாதிரி கார்ல தூக்கிட்டு போனாங்க. மிருகத்துக்கு கூட கொஞ்சமாவது ஈவிரக்கம் இருக்கும். ஆனா உங்க பையன் கிட்ட அந்த பையன் அப்படியே கால்ல விழுந்து கெஞ்சுறான். கெஞ்ச கெஞ்ச அப்படியே அடிக்கிறாரு. ஆரம்பிச்சிட்டானா? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டானா? அவ்வளவுதான். இனிமே போலீஸ் கேஸ்னு இந்த வீட்டு மானம் காத்துல பறக்க போகுது. ச்சே, இவனோட மாறிடுச்சு எனக்கு அலுப்பா இருக்கு கமலா. டேய் வெற்றி, என்னடா இது? ஏய், யாரு நீ? இவ்வளவு நாளா உன் மனசுக்குள்ள கொஞ்சமாவது மனுஷத்தன்மை இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்த. ஆனா மிருகம் மாதிரி அவனை போட்டு அடிக்கிற. நீ எல்லாம் நிஜமாவே மனுஷன் தானா இல்ல மனுஷ வேஷம் போட்ட காட்டு மிராண்டியா? யார் அவன்? அவனை எதுக்காக நீ அந்த அடி அடிச்ச? சொல்லி தொலை. ஏய், உன்கிட்ட எதுக்கு நீ சொல்லணும்? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இரு. டேய், அவகிட்ட சொல்ல வேணடா. பெத்தவ என்கிட்ட சொல்லுடா. யாரடா அடிச்ச? எதுக்குடா அடிச்ச? டேய், அவ சொல்றது கேக்குறப்ப எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. கையெல்லாம் வேற ரத்தமா இருக்கு. நினைச்சாலே உடம்பெல்லாம் பதறுது. எதுக்காகடா அவனை அடிச்ச? அவதான் கேள்வி கேட்கறானா, நீ நிக்க வச்சு கேள்வி கேட்பியா? டேய், நான் கேக்குறேன்டா. நான் கேக்குறேன், பதில் சொல்ல போறியா இல்லையா? எதுக்குடா அடிச்ச? யார் அந்த பையன்? தப்பு செஞ்சா அடிச்சேன், அவ்வளவுதான், போதுமா? டேய், அப்படி வெறி பிடிச்சி அடிக்கிற அளவுக்கு அவன் என்னடா தப்பு பண்ணா? அண்ணா, அதெல்லாம் சொல்ல முடியாதுண்ணே. தண்டனை கொடுத்தா அவ்வளவுதான். தண்டனை கொடுக்க நீங்க யாரு? தப்பு செஞ்சவனை பிடிக்க போலீஸ் இருக்கு, தண்டனை கொடுக்க கோர்ட் இருக்கு. நடுவுல நீ வந்து அவனை அடிக்கிறதுக்கு பேரு தண்டனை கிடையாது, ரவுடிசம். ஏய், அதுக்கு நீ என்ன பேர் வேணா வச்சுக்க, எனக்கு கவலை கிடையாது, புரியுதா? அவன் தப்பு செஞ்சா நான் தண்டிச்சேன், அது போதும் எனக்கு. உன்னெல்லாம் ரவுடி பொறுக்கின்னு அத்தனை பேர் சொன்னாங்கல்ல, அப்ப கூட நான் நம்பல. பொண்ணுங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கிறவன் கண்டிப்பா ரவுடியா இருக்க மாட்டான், பொறுக்கியா இருக்க மாட்டான் நான் நினைச்சேன். இன்னைக்கு நான் பார்த்தது ப்ரூட்டல். கிட்டத்தட்ட அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். கொன்னுதான் அவனுன்னு வச்சுக்கவேன், வெயிட்லாம் பண்ண மாட்டேன், கொன்னுட்டு போயிட்டே இருப்பேன். செய்டா, செய்ய. இன்னும் அது ஒண்ணுதான் பாக்கி. அதையும் செஞ்சு முடிச்சிரு. மொத்தமா எங்களை குலகாரனை பெத்தவன் இந்த ஊரே காரி துப்பட்டும். ஏமா, அன்னைக்கு என்னமோ இவனுக்கு அவ்வளோ வக்காலத்து வாங்கின, இவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம்னு பேசினேன். இப்ப இவன் கொலை பண்றேன்னு சொல்றானே, அதுக்கும் நான் தான் காரணமா? இல்ல மாமா, அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி பேசுறதுக்கு நான் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவனெல்லாம் யாருமே திருத்தவே முடியாது. இவெல்லாம் மனுஷனே கிடையாது. அதத்தானே நான் அப்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இவன் அப்பத்துல இருந்தே அப்படிதாம்மா. இவனை வெறுக்கிறதுக்கு காரணமே இவன் பண்ற ரவுடித்தனம் தான். அப்படி அவன் என்னதான் தப்பு செஞ்சான்? எதுக்கு நீ அவனை அடிச்ச? பாத்தியா, பதில் சொல்றானா பாத்தியா? இத பாருமா, இவனை இந்த வீட்டுல வச்சு கஞ்சி ஊத்துறது எங்க தலையெழுத்து. உனக்கு என்னமா தலையெழுத்து? இவன் தான் வாழ்க்கைன்னு ஏன் உன் வாழ்க்கையை வீணடிச்சிட்டு இருக்க? இப்ப இவனை பத்தி உனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுல்ல. இவன் நாசமா போறான், எக்கேடோ கெட்டு போறான்னு இவனை விட்டு தொலைச்சிட்டு உன் வீட்டுக்கு போமா. ஏங்க, எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் பையன் கோவக்காரன் தான். டக்குன்னு கை நீட்டிட்டு வந்தான். ஆனா அதுல ஒரு காரணம் இருக்கும், நியாயம் இருக்கும். அதை நான் நம்புறேன். நான் நம்பல, நம்பவும் மாட்டேன். போதுமா? சரி, அப்படி என்ன பொல்லாத காரணம் நீயே கேட்டு சொல்ல. அவன என்னடா இதெல்லாம்? ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? அவன் தப்பு பண்ணான்னு சொல்றியே, அப்படி என்னடா தப்பு பண்ணா? கொலையா பண்ணிட்டான். அம்மா, கொலைக்கு மேல அது பெரிய தப்புமா. அத ஓன்ட்ட மட்டும் கிடையாது, இங்க இருக்க யார்கிட்டயும் அதை பத்தி சொல்ல முடியாது. காரணமே இல்லாம இப்ப அதுக்கும் சேர்த்து போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டல்ல? ஏய், அப்படி தாண்டி போய் சொல்றனே வச்சுக்க, என்ன பண்ணுவ? ஏய், அத கேட்க நீ யாரு? ஏய், நான் தான் கேட்பேன். என்ன இப்போ? அபி அபி அபி, கொஞ்ச நேரம் பேச வேணாமா? இது இப்படியே விட்டுருமா? இவன் ஒருத்த மேல கை வச்சானா அதுல நியாயம் இருக்கும்னு எனக்கு தெரியுமா? இதோட இந்த பேச்சை விட்டுருமா? என்னால விட முடியாதுமா. செஞ்ச தப்புக்கு தேவையான தண்டனை இவனுக்கு கிடைச்சுதான் ஆகணும். ஐயோ, என்னமா அபி? அபி மேடம், நீங்க ஜட்ஜோட பொண்ணு தான், ஜட்ஜு கிடையாது. அதனால உங்க இஷ்டத்துக்கு தண்டனை எல்லாம் எழுத முடியாது. ஜட்ஜு பொண்ணுனா உனக்கு என்ன பெரிய கொம்பா முளைச்சிருக்கு? உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடி. நான் என்ன பண்றேன் நீயும் பார்க்க தானே போற. ஏய், அவன் அங்க அடிச்சதோட விட்ட நினைச்சியா? நான் நினைச்சிருந்தா அவன் அங்கேயே அடிச்சு கொன்னு புதைச்சிருப்பேன்.
என்னை யாரு எதுவும் பண்ண முடியாது, ஒரு பையன் எதிர்த்து சாட்சி சொல்ல வர மாட்டான். ஏன்னா இந்த மக்கள் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை அப்படி. உன்னால முடிஞ்சதை பாத்துக்க போடி. டேய் வெற்றி, வெற்றி. நான் என்ன செய்வேன்? ஏங்க என்ன உங்க தம்பி டெய்லியும் தான் அடிதடி பண்றாரு, புதுசா என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஏதோ பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்க. என்னமோ. பாத்தியா கமலா, உன் புள்ள என்ன சொல்லிட்டு போறான் பாரு. கொலை பண்ண போறானா? அது ஒண்ணுதான் பாக்கி. செய்யட்டும். அண்ணா சொல்லுங்கண்ணே. எங்கடா இருக்க? வீட்டிலண்ணே. என்னாச்சு? அவனுக்கு எதுவும் பிரச்சனை பண்றானுங்களா? இல்லடா, இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல. ஆனா நான் எதுக்குமே தயாரா இருக்கேன்டா. ஒவ்வொரு ஏற்பாட்டையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். டேய், அவனுங்களால எல்லாம் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஏற்கனவே மார்க்கெட்டுக்கு போய் நம்ம பசங்களை வச்சு தெளிவா மிரட்ட சொல்லியிருக்கேன். அவங்க மிரட்டல அவனுக்கு அத்தனை பேருக்கும் அள்ளு விட்டுருக்குண்டா. அண்ணே இதெல்லாம் எதுக்குண்ணே தேவையில்லாம? நம்மளை மீறி யாருண்ணே சாட்சி சொல்ல போறா? இல்லடா வெற்றி, 1-2 பேருக்கு சாட்சி சொல்லலாம்னு ஆசை இருந்தாலும் அதை ஆணி வேரோட அறுத்து எறியணும்ல. அதுக்கு தான்டா இந்த ஏற்பாடு. இது போதுண்ணே. இதை மீறி அவனுக்கு என்ன பெருசா பண்ணிட முடியும்? என்ன அவனுங்களுக்கு கட்சிசை போட்டிருக்கு, அதனால போலீஸை வச்சு கொஞ்சம் மூவ் பண்ணுவானுங்க. அண்ணே சாட்சி இல்லாம அவனுங்களால எதுவும் பண்ணிட முடியாது. என்ன ஒண்ணு, நம்ம கட்சியிலிருந்து தொடர்ந்து பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்கடா. அதை நினைச்சா தான் கஷ்டமா இருக்கு. அண்ணே கட்சின்னு பார்த்துலாம் இதுல விட்டு கொடுத்துட கூடாதுண்ணே. இந்த விஷயத்துல கட்சி கிச்சிலாம் நாம பார்க்கவே கூடாது. அதுக்கு தாண்டா நல்ல முடிவு எடுத்து நான் உன்ன இறக்கி இருக்கேன். சரி விடு, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். எனக்கு கட்சி அந்த அசோகனுக்கு கட்சிடா. சரி வச்சிரவா? சரிண்ணே. சார் என்னையா? யாரும் கிடைக்கல சார், எல்லாம் தலைமறைவு ஆயிட்டாங்க போல. போயா. எங்க என் புள்ள? சார் சார் ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க சார். சார் 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 ஐசியூக்குள்ள வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் சொன்னா கேளுங்க சார். சார் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் சார். ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார். ஒரு நிமிஷம் டாக்டர். சார் உங்க பையனை பாருங்க சார், பாருங்க. டேய் பிரவீன், டேய். ஐயோ. சார் 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 ப்ளீஸ் சார், ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு சார். சார் வாங்க சார், வெளியே போய் பேசிக்கலாம் சார். வாங்க சார். என் பையன் என்ன அனாதையா? இங்கே எதுக்கியா கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க? ஏதாவது தனியார் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கலாம்ல? சார் நடு ரோட்ல சுயநினைவு இல்லாம கடந்தார் சார். நான் தான் சார் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஏற்றி விட்டேன் சார். எமர்ஜென்சிக்கு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல தான் சார் அட்மிட் பண்ண முடியும். அடையாளம் தெரியாத அளவுக்கு அடிச்சிருக்கானையா. அவனை நான் சும்மா விட மாட்டேன். நானும் அவனான்னு பாத்துறேன். டாக்டர் எப்படியா இருக்கா என் புள்ள? எதுவா இருந்தாலும் சொல்லியா. என் பையனோட நிலைமை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சார் அடிச்சவன் மனுஷனே இல்லை சார்,
நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்துலயும் வெறி ஊறி போன ஒருத்தனால தான் இப்படி அடிக்க முடியும்.